ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரீசனிங் ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு பொதுவாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்கேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஏசி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும். ஸோ அது ரிலேட்டடான ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஸ்டடி தி சீக்வன்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் 1, 2 and 3 carefully. On the basis of these patterns, find the number of stars in pattern 9. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேட்டர்ன்லேயும் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ பேட்டர்ன் 9 வரும்போது என்ன ஸ்டார் வரும், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிற பேட்டர்னை முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்லேருந்து செகண்ட் பேட்டர்ன் வந்துட்டு +4, அதாவது 4 ஸ்டார் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ 2லேருந்து 3வது பேட்டர்ன் வரும்போது இன்னொரு 4 ஸ்டார் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாராக ஆட் ஆகிட்டு போகும்போது அப்போது 9th பேட்டர்னில் வந்துட்டு into 4 will give me 36. So there will be totally 36 stars in the pattern number 9. So the next question is, there is a certain relationship between the two terms given on the left side of this symbol and choose the correct alternative for the missing term having the similar relationship with the third term. அதாவது இப்போ இந்த சிம்பிளுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே ரிலேஷன்ஷிப் தான் இங்கே இருக்கிறதும் இந்த கொஸ்டின் மார்க் வரப்போகிற லெட்டர்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அனாலஜி. அதாவது இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதே பேட்டர்ன் தான் ரெண்டாவது இதுலேயும் ஃபாலோ ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் அனாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to write ABCD. ஸோ இந்த மாதிரி நம்ம ABCD வந்து ஏலேருந்து Z வரைக்கும் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர்ஸை பாருங்க. ஏக்கும் கேக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஏ இங்கே இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இட் இஸ் +10. பிக்கும் எல்லுக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எகெயின் +10. ஸோ சிக்கும் எம்முக்கும் ஆப்வியஸாக சிக்கும் எம்முக்கும் என்னவா இருக்கும், 10ஆக தான் இருக்கும். +10. டிக்கும் என்னுக்கும் +10. அதாவது ஏபிசிடி கேஎல்எம்என். ஸோ சீக்வன்ஸாக வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து +10 கேப்பில் வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜியிலேருந்து +10 எடுத்தாவே அதுலேருந்து வர கன்சிகேட்டிவ் லெட்டர்ஸ் வந்து ஆன்சராக வரும். ஸோ ஜியிலேருந்து +10 என்னவாக இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ தி ஆன்சர் வில் பி Q. அப்போ Qவில் வந்து அடுத்த 4 லெட்டர் என்னவாக இருக்கும், QRST. ஸோ தி ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி அனாலஜி டேர்ம் தான். அப்போ நம்ம லெட்டர்ஸில் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து என்ன இதில் பார்க்குறாங்க, அதே அனாலஜி தான் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பரில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் பேட்டர்னை வந்துட்டு இங்கே இந்த 24:11 என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போனா 24க்கும் 11க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது இந்த 24 வந்து 11ஆக கன்வெர்ட் ஆகுது. அப்போ எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் 24 - 2. வாட் இஸ் 24 - 2 இஸ் 22. ஸோ 22 divided by 2 will give me 11. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து -2 divided by 2. ஸோ இது பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அந்த 64ஐயும் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 64 - 2 will give me 62. So 62 divided by 2 will give me 31. So the answer will be 31, option C. Thank you.